ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி நம்முடைய சேனல் 125 சப்ஸ்கிரைபர்ஸ் 125 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே உங்களால் தான். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பட்டாணி வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த பட்டாணி பொரியல் சூப்பராக இருக்கும். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கிறதுக்காக ஒரு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியல் பண்ணுறதுக்காக பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடிச்சதும் உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். இதிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பல் பூண்டு இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு முருகி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். வெங்காயம் 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ் பட்டாணி. இதிலே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசால் 1/4 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பட்டாணி வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், பட்டாணி வந்துடும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். பட்டாணி வேகட்டும். பட்டாணி வேகிற அதே நேரத்தில் நம்ம பட்டாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பட்டாணியும் வெந்துருச்சு. கரெக்டாக 3 மினிட்ஸில். பச்சை பட்டாணிலாம் 3 மினிட்ஸில் வெந்துருங்க. அந்த மாதிரி நீங்கள் டைமையும் பார்த்துக்கோங்க. வேக வைக்கும்போது இது பாருங்கள், இந்த மாதிரி மசின்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதுக்காக தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் நமக்கு பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.